வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவை ஈசிஆர் சாலை மேம்படுத்தும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. புதுவையில் மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் பேரணி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை அதிமுக ஏற்கனவே ஆதரித்துள்ள நிலையில் வழக்கமாக தமிழக முதலமைச்சர் தவறான பொய்யான கருத்துக்களை பரப்புகிறார். அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஈசிஆர் சாலை மேம்படுத்துதல் பணிக்காக அடிக்கல் நாட்டும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுவையில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கணபதி செட்டிகுளம் முதல் சிவாஜி சிலை வரை NH 332A ஈசிஆர் சாலையில் 2786 மீட்டர் RCC வாய்க்கால், 1548 மீட்டர் RCC ஜெர்சி டைப் சென்டர் மீடியன் உடன் கூடிய 14 கிலோமீட்டர் தார்ச்சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டும் விழா சின்னகாலாப்பட்டு புதுவை பல்கலைக்கழக நுழைவு வாயில் அருகே நடைபெற்றது. முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாணசுந்தரம் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் பொதுமக்கள், PMLK ஆதரவாளர்கள், பாஜக கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையில் மின் கட்டணத்தை உயர்த்த மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை செய்துள்ள நிலையில் மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சமூக அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று தலைமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மின்துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் வருடம் சமர்ப்பிக்கப்படும். அதன்படி இந்த ஆண்டு மின் கட்டணத்தை உயர்த்த இணை ஒழுங்குமுறை ஆணையம் புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. இதனிடையே மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இணை ஒழுங்குமுறை ஆணையின் மின் கட்டண உயர்வு பரிந்துரையை ஏற்கக்கூடாது என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பல்வேறு சமூக அமைப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் ரயில் நிலையத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு உப்பளத்தில் உள்ள தலைமை மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதை அடுத்து பேரணி வந்தவர்கள் மின்துறை வாசலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினரிடம் மின்துறை தலைமை பொறியாளர் கனியமுதன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்ற முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக மாநில அமைப்பாளர் சிவாவிற்கு இலவசத்தை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து இன்று அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை அதிமுக ஏற்கனவே ஆதரித்துள்ள நிலையில் வழக்கமாக தமிழக முதலமைச்சர் தவறான பொய்யான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி துவங்காத நிலையில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தவறான பொய்யான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறார். இவர் மீது தேர்தல் ஆணையம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுவையில் கடந்த ஓராண்டு காலமாக பல அமைப்புகள் மக்களுடைய நலன் கருதி ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து வருகின்றன. ஆனால் இவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக மாநில அமைப்பாளர் சிவா பேசுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார். தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்காக பணம், தங்க காசு, இலவச பொருட்களை கொடுத்து வாக்குகளை பெற்ற நாராயணசாமியும் சிவாவும் இலவசத்தை பற்றி பேச என்ன தகுதி உள்ளது என்று கேள்வி எழுப்பிய அன்பழகன், பிறரை பற்றி குறை கூறும் தகுதி இருவருக்குமே இல்லை என்று தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஜீவானந்தபுரத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அப்பொழுது NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. முன்னதாக இந்த விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோருக்கு மேலதாளங்கள் முழங்க, பட்டாசு வெடித்து பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நோனாங்குப்பம் பகுதியில் சமூக சேவகர் சுரேஷ் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற ரத்த தான முகாமில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார்.
மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் பகுதியில் சமூக சேவகரும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழுவின் பொதுச் செயலாளரும் ராசி ரியல் எஸ்டேட் அதிபருமான சுரேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் நிகழ்ச்சி அரங்கில் மகாத்மா காந்தி மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். தொடர்ந்து அவரது தலைமையில் சுரேஷ் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இரத்த தானம் வழங்கிய 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பாஜக விவசாய அணி தலைவர் ராமு, புதுச்சேரி யூனியன் பிரதேச சமூக நல சொசைட்டியின் தலைவர் காத்தவராயன் தலைமையிலான நிர்வாகிகள், கடல் மற்றும் ஆறுகள் பாதுகாப்பு குழு தலைவர் தனஞ்சயன், நிர்வாகிகள் ரமணகாந்தம், கணேஷ் மற்றும் செல்வம், பாலகுமாரன், ராஜமணி, சந்திரசேகரன், பந்தலகுமார், செந்தில்குமார், முரளிதரன், மகேந்திரன், எழிலன், ஹரி பிரசாத், ரஞ்சித் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். காலாப்பட்டில் ஊர் நடுவே கொட்டப்பட்ட கருங்கற்களால் வாழ்வாதாரம் பாதித்து கரையோர மீன்பிடி தொழில் பாதிப்பதாக வலை பாதித்த மீனவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். புதுவை பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியைச் சேர்ந்த மீனவர் ஆனந்தன் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரில் காலாப்பட்டில் கடந்த 30 ஆண்டு காலமாக புதுச்சேரி மீன்வளத்துறையில் INDPYPPNM 1472 பதிவு பெற்ற சிறிய கட்டுமர படகு மூலம் கரையோர மீன்பிடி தொழிலை செய்து வருகிறேன். வழக்கம் போல் எனது கட்டுமர படகில் 15 கிலோ காலா மீன்கள் வலையுடன் மீன்பிடிக்க சென்றேன். ஊருக்கு நேர் எதிரே 100 மீட்டர் தொலைவில் உள்ள கடல் பகுதியில் வலையை இறக்கி எடுத்தேன். அப்பொழுது நீரோட்டம் கிழக்கிலிருந்து மேற்கு திசை கரை நோக்கி சென்றதால் எனது வலை ஊர் நடுவே கடற்கரையில் கடல் அறுப்பை தடுக்க கொட்டப்பட்டுள்ள கருங்கல் பாறையில் சிக்கி சேதமானது. இதில் பாதி வலை கருங்கல்லில் சிக்கி சேதமானது. அதன் மதிப்பு 10,000 ரூபாய் ஆகும். கடல் அரிப்பை தடுக்க ஊருக்கு வடக்கு தெற்கு எல்லைப்புறத்தில் 100 மீட்டர் கடல் பகுதியில் முக்கோண வடிவ கற்களால் தூண்டில் வளைவு அமைக்க கேட்டோம். ஆனால் அரசு ஊரின் நடுப்பகுதியில் கடற்கரை பகுதியை பாதுகாக்கும் விதமாக கரையோர மீன்பிடி தொழிலை பாதிக்கும் விதமாகவும் சிறிய கருங்கல் பாறைகளை 5க்கும் மேற்பட்ட கடற்கரை மணர் பகுதியில் திட்டுகளாக கொட்டி கடற்கரையை சேதப்படுத்திவிட்டனர். இதனால் தனது வாழ்வாதாரம் மற்றும் கரையோர மீன்பிடி தொழிலும் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாலும் தனது வலையை சேதமான இழப்பை புதுச்சேரி மீன்வளத்துறையும் ஏனைய சம்பந்தப்பட்ட துறையும் வழங்க வேண்டுமென சேதமான வலையின் புகைப்படம், வீடியோ ஆதாரத்துடன் மீனவர் புகார் அளித்தார். இந்த புகாரை விசாரணை செய்த துணை ஆய்வாளர் பூபாலன் கடற்கரைக்கு சென்று சிக்கிய வலையை புகைப்படம் எடுத்து ஆய்வு செய்தனர். மீனவர் புகார் காலாப்பட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி தமிழ் பேராசிரியர் ராஜவேலு எழுதிய நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. பாரதிதாசன் மகளிர் கல்லூரி தமிழ் பேராசிரியர் வஜ்ரவேலி எழுதிய பன்மொழி ஒப்பாய்வு களங்கள் ஒப்பீட்டு நோக்கில் தமிழ், தெலுங்கு, தலித் கதைகள் என்ற நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடந்த விழாவில் பேராசிரியர் மணி வரவேற்றார். கல்லூரி முதல்வர் வீரமோகன் தலைமை தாங்கினார். காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் பேராசிரியர் பஞ்சாங்கம் நூலை வெளியிட பேராசிரியர் கிருஷ்ணகுமார் பெற்றுக் கொண்டார். கல்லூரி தமிழ்துறை தலைவர் சேதுபதி நூல் மதிப்புரையாற்றினார். மற்றொரு நூலை திருப்பதி திருவேங்கடவன் கலை பல்கலைக்கழகம் முன்னாள் பேராசிரியர் மனுவேல் வெளியிட தாகூர் கல்லூரி தமிழ்துறை தலைவர் ரேவதி பெற்றுக் கொண்டார். புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் ரவிக்குமார் நூல் மதிப்புரையாற்ற கல்லூரி முன்னாள் முதல்வர்கள் இளங்கோ, சுப்பிரமணி வாழ்த்துரை வழங்கினர். பேராசிரியர் வஜ்ரவேலு சிறப்புரையாற்ற பேராசிரியர் சந்திரா நன்றி கூறினார். பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் புதுச்சேரி பல்கலைக்கழக வாயிலில் தொடர் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக நாடகத்துறை மாணவன் புஷ்பராஜ் என்பவரை 4 மாதங்களாக தற்காலிக நீக்கம் செய்துள்ள பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. பல்கலைக்கழக அனுமதியுடன் சோமாயனம் என்ற நாடகத்தை நடத்திய நாடகத்துறை மாணவர் புஷ்பராஜ் மீது 4 மாதங்களாக பொய் புகார் மற்றும் சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடர்கிறது. இதனை கேட்க சென்ற பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன், திமுக மகளிரணி அமைப்பாளர் காயத்ரி, ஸ்ரீகாந்த், தந்தை பெரியார் திராவிடர் கழக வீரமோகன், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி சரவணன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் குழந்தைராஜ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு தலைவர்கள் நீதி கேட்க சென்ற பொழுது அவர்களை சந்திக்க மறுத்த பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து தற்பொழுது பல்கலைக்கழக வாயிலில் தொடர் போராட்டத்தை அறிவித்து போராடி வருகின்றனர். லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. டெல்லி மத்திய கண்காணிப்பு ஆணையம் மூலம் அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் கடந்த 27ஆம் தேதி துவங்கி கடைபிடிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பில் 17 வயதுக்குட்பட்ட ஆண்கள், பெண்களுக்கான 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டி நடைபெற்றது.
கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே துவங்கிய மாரத்தான் போட்டியை சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். காந்தி சிலை அருகே துவங்கிய மாரத்தான் பழைய சாராய ஆலை, ஹோட்டல் அதித்தி, ராஜா திரையரங்கம், கம்பன் கலையரங்கம், ரயில் நிலையம், தீயணைப்புத்துறை மற்றும் டியூப்ளெக்ஸ் சிலை வழியாக காந்தி சிலையில் முடிவடைந்தது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுவையில் நடைபெற்ற வரும் வாக்காளர் திருத்த பணியை நிறுத்த கோரி தலைமை தேர்தல் அதிகாரிகளிடம் இந்தியா கூட்டணி கட்சி மனு வழங்கியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் வாக்காளர் திருத்த பணி நாளை துவங்குகிறது. வீடு வீடாக சென்று அதிகாரிகள் வாக்காளர் படிவத்தை வழங்குகின்றனர். இந்நிலையில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை அவசரகதியில் செய்யக்கூடாது, கால அவகாசம் அளித்து திருத்த பணி செய்ய வேண்டும். ஏப்ரல் மாதத்தில் தேர்தலை வைத்துக் கொண்டு இப்பொழுது திருத்தம் செய்வது முறையல்ல என இந்தியா கூட்டணி கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். வாக்காளர் திருத்த பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப் போவதாகவும் அறிவித்துள்ளனர். இந்நிலையில் புதுவை மாநில இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் வாக்காளர் திருத்த பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு அளித்தனர். ரெட்டியார்பாளையத்தில் உள்ள மாநில தேர்தல் ஆணையத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹரிடம் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் மற்றும் கூட்டணி கட்சியினர் மனு அளித்தனர். அந்த மனுவில் வாக்காளர் திருத்த பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கல்லறை திருநாளை முன்னிட்டு ரெட்டியார்பாளையம் தொகுதி அஜிஸ் நகர் கல்லறையில் சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் கல்லறைக்கு அஞ்சலி செலுத்த வந்த அனைத்து நபர்களுக்கும் இலவசமாக மலர், மெழுகுவர்த்தி மற்றும் அவர்கள் அஞ்சலி செலுத்த பொருட்களை வழங்கினார். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் நவம்பர் 2ஆம் தேதி சகல ஆன்மாக்கள் தினம் எனப்படும் கல்லறை திருநாள் கடைபிடிப்பது வழக்கம். இந்நாளில் அவர்கள் இறந்து போன தங்களது உறவினர்கள் மற்றும் முன்னோர்களின் கல்லறைக்கு சென்று அவற்றை சுத்தம் செய்து அலங்கரித்து பிடித்த உணவுப் பொருட்களை வைத்து அஞ்சலி செலுத்துவர். அதன்படி புதுவையில் கல்லறை திருநாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது. புதுவையில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ கல்லறைகளில் உறவினர்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். ரெட்டியார்பாளையம் தொகுதி அஜிஸ் நகர் கல்லறையில் சமூக சேவகரும் வழக்கறிஞர் சசிபாலன் கல்லறைக்கு அஞ்சலி செலுத்த வந்த அனைத்து நபர்களுக்கும் இலவசமாக மலர், மெழுகுவர்த்தி மற்றும் அவர்கள் அஞ்சலி செலுத்த பொருட்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு இலவசமாக வழங்கினர். இதை பெற்றுக்கொண்ட அஞ்சலி செலுத்த வந்த மக்கள் அனைவரும் அவரை ஆசீர்வதித்து நன்றி தெரிவித்து சென்றனர். இங்க்மேன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஏத்தர் இணைந்து Draw the Future 2025 எனும் தலைப்பில் குழந்தைகள் தின விழா நடத்தியது. இங்க்மேன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஏத்தர் இணைந்து நடத்திய Draw the Future 2025 குழந்தைகள் தின விழா நேற்று காலை 10 மணிக்கு 100 அடி ரோட்டில் உள்ள ஏத்தர் ஷோரூமில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவை ஏத்தர் உதவி மேலாளர் லோகேஷ் மற்றும் இங்க்மேன் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனர் மற்றும் இயக்குனர் ஜனாத் காந்தி ஆகியோர் இணைந்து நடத்தினர். குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் கற்பனை திறனை வெளிப்படுத்தினர். பாரதிதாசன் மகன் மன்னர் மன்னன் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் மகனார் மன்னர் மன்னன் பிறந்தநாள் விழா பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பாக நிறுவனர் கலைமாமணி கோ பாரதி தலைமையில் புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள பாரதிதாசன் இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம் மற்றும் ஏராளமான தமிழறிஞர்கள், பாவலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு மன்னர் மன்னனின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுச்சேரி விடுதலை நாள் விழா மற்றும் 3ஆம் ஆண்டு துவக்க விழா கலை நிகழ்ச்சி நலத்திட்ட உதவியுடன் கொண்டாடப்பட்டது. மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவும் புதுவை மாநிலத்தின் விடுதலை நாள் 71ஆம் ஆண்டு விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வின் துவக்கமாக கீழூர் நினைவு இல்லத்தில் தேசிய கொடியையும் கட்சிக் கொடியையும் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஏற்றி வைத்து நினைவு இல்லத்தில் மரியாதை செலுத்தி வந்திருந்த அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நோனாங்குப்பம் படகுகுடாம் எதிரில் உள்ள விஷால் பவிலியனா ரெசிடென்சி அரங்கில் ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் வரவேற்புரையுடன் கலைமாமணி கோபிகா கலை குழுவினரின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சியுடன் துவங்கியது. இதேவேந்தன் ஆண்டறிக்கை வாசிக்க இளங்கோவன் கலிகை பெருமாள், தனஞ்சயன், விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர், என்ஆர் இலக்கிய பேரவைத் தலைவர் தனசேகரன், துணைத் தலைவர் நித்யானந்தம், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சோபியா ஏற்பாட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் நலிவடைந்த 25 பேருக்கு வழங்கப்பட்டது. 1954ஆம் ஆண்டு விடுதலைக்கு பின் புதுச்சேரி மக்களுக்கு கிடைத்தது மாற்றமா ஏமாற்றமா எனும் தலைப்பில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. பேராசிரியர் ராமதாஸ் நடுவராக, புதுவை பிரபா, சரவடன், திவ்யா,
சந்திரகுமரன், ஜமுனா, ரவி, இலங்கேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்ற சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. பொருளாளர் முனைவர் பெண்ணியம் செல்வகுமாரின் நன்றி உரை வழங்க பிரகதீஸ்வரி செல்வம் நிகழ்ச்சிக்கு இனப்பெரியாற்றினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை துணைத் தலைவர் நித்யானந்தம் மற்றும் மாநில செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் மோகனசுந்தரம் செல்வம், சுப்ராயலு, டெல்லி பாபு, இதயச்சந்திரன், முருகன், குமார், முருகையன், மகேந்திரன், பரந்தாமன் ஆகியோர் உள்ளிட்ட விழாக்குழு சிறப்பாக செய்திருந்தது. விழாவிற்கு கழகத்தின் மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், அணித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி உரிமை மீட்பு கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு இயக்க தலைவர்கள் ஒன்றிணைந்த ஆலோசனை கூட்டம் ரூபாய் சட்ட இயக்க நிறுவன தலைவர் ரகு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி உரிமை மீட்பு கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு இயக்க தலைவர்கள் ஒன்றிணைந்த ஆலோசனை கூட்டம் முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டமானது ரூபாய் சட்ட இயக்க நிறுவன தலைவர் ரகு என்கின்ற ரகுநாதன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லவும் புதுச்சேரி மக்களின் உரிமைகள் காப்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் இயக்க தலைவர்களால் கலந்துரையாடப்பட்டது. இதில் அனைத்து சமூக அமைப்புகள், தன்னார்வலர்கள், கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம், பகுஜன் சமாஜ் கட்சி மாநில செயலாளரும், கருணாநிதி தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் கருணாநிதி, ஊராற்றல் கூட்டமைப்பு நிறுவனர் ஜெயராஜன், புதுச்சேரி புரட்சி காவலன் மக்கள் இயக்கம் தலைவர் ரமேஷ், புதிய சிறகுகள் இளைஞர்கள் முன்னேற்ற இயக்க தலைவர் செந்தில்குமரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயலாளர் கோடீஸ்வரன், சாரல் பாய் சுரேஷ், பாட்டாளி தொழிற்சங்க தலைவர் பாலாஜி, வழக்கறிஞர் ரவீந்தர் உள்ளிட்ட பல்வேறு இயக்க தலைவர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் ஊழல் செய்பவர்களுக்கு எதிராக ஆதாரத்துடன் சிபிஐயில் புகார் கொடுப்பது, ஏரி, குளங்கள், நீர்நிலைகளை பாதுகாக்க தவறினால் தொடர்ந்து அதற்காக போராடுவது, மக்கள் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. புதுவையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 11,290 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 165 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை ECR சாலை மேம்படுத்தும் பணி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. புதுவையில் மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என சமூக அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் பேரணி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியை அதிமுக ஏற்கனவே ஆதரித்துள்ள நிலையில் வழக்கமாக தமிழக முதலமைச்சர் தவறான பொய்யான கருத்துக்களை பரப்புகிறார். அதிமுக செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவி. லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. புதுவையில் தீவிர வாக்காளர் திருத்த பணியை நிறுத்துங்கள், தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இந்தியா கூட்டணி மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.